சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க வந்த தலைவர் இது மாதிரி தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்கி தீரணும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கு ஒரு அன்பு உத்தரவு போறாரு. அதனால ராஜாங்கத்தையும் அதை மறுக்க முடியல. சரி தலைவரே, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல ராஜாங்கம், இந்த வாரம் ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல மட்டும் தமிழ்ச்செல்வி எழுதி பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எந்த ஒரு தடையும் இல்லாம தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும். அதுவும் நம்ம கவர்மெண்ட்ல அப்படிங்கிறத நம்மளுடைய ஆட்சியில ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் நம்மளுடைய ஆட்சியை பத்தி யாருமே மறக்க மாட்டாங்க ராஜாங்கம். அதுலயும் எங்களை விட உன்னுடைய பேர் தான் தலை தூக்கி நிற்க போகுது. உன்னுடைய பேரையும் பெருமையவும் இந்த உலகத்துக்கு தலை தூக்கி நிப்பாட்ட போறது நீ பெத்த பசங்க இல்ல, நீ கல்யாணம் வச்சிருக்க உன்னுடைய சின்ன மருமக தான். அதனால அதை கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா எத்தனையோ பேரு பெண்களை எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, அதுவும் பெத்த மகளையே. ஆனா நீனு வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்க வச்சு இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ணியிருக்க, அதுவும் நம்ம ஆட்சியில. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தின பெருமைகள்லாம் தலை தூக்கி நிக்குது ராஜாங்கம். கண்டிப்பா நீ நம்ம கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதே மாதிரி உன் மருமக உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு இங்க தலைவர் பேசுறாரு. சரி ராஜாங்கம், நான் நம்ம தமிழ்ச்செல்விக்காக ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுக்கு தலைவரே? ஒன்றும் இல்லை ராஜாங்கம், தமிழ்ச்செல்வியை கூட கைடு பண்றதுக்கு. அவங்க கூட சொல்லி கொடுப்பாங்க. தமிழ்ச்செல்வி எங்கேயுமே அலைய வேணாம். ஏன்னா தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கால, அதனால வீட்டுல இருந்தே படிச்சா போதும், புரியுதா அப்படின்னு ராஜாங்க சொல்லவும், ராஜாங்கிட்ட தலைவர் சொல்லவும், இங்க ஈஸ்வரி சாவித்திரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ராஜாங்கம், சரியா? அப்போ என்ன பண்ற, நீயே உன் மருமகளை அழைச்சிட்டு போ, எக்ஸாம் ஹாலில் உட்கார வை, எக்ஸாம் எழுதுக்கப்புறம் திரும்ப அழைச்சிட்டு வந்துரு. அப்போதான் உன்னை பத்தி இன்னும் 4 வார்த்தை எல்லாருமே நல்லபடியா பேசுவாங்க அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து தலைவர் சொல்ல, ராஜாங்கமும் அதை மறுக்க முடியாம, சரிங்க தலைவரே, நீங்க சொன்னபடி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்விங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க. வெளியில போனதும் பத்திரிக்கை எல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி ராஜாங்கம் ஐயா அவர் மருமக டாக்டர் படிக்கிறது பின்வாங்கிட்டதாகவும், அவங்க மருமக டாக்டர் படிக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, உண்மையா ஐயா அப்படின்னு கேட்க, தலைவர் உடனே இதுக்கு நானே பதில் சொல்றேன். ஏங்க, ராஜாங்கம் எவ்வளவு பெரிய நல்லவர் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மருமகளையே அவங்களுக்கு பிடிச்சத படிக்க வச்சிருக்காரு. அதுவும் அரசு பள்ளி, அரசு இதுலதான். ஸோ எந்த ஒரு சலுகையும் கிடையாது. ஆனா உனக்கு பிடிச்சதை செய்யுன்னு சொல்லி சலுகை இல்லாம தன்னுடைய ஆட்சியில பெண்களுக்கான உரிமையவும் அவங்களுடைய கடமையாகவும் செய்ய வச்சிருக்காரு ராஜாங்கம். அப்படியாப்பட்டவர் எப்படி அந்த படிப்பை கெடுப்பாரு? அந்த பொண்ணே இனிமே படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் கண்டிப்பா ராஜாங்கம் அந்த பொண்ணை பேசி புரிய வச்சு படிக்க வைப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணுடைய வெற்றிக்கு காரணமே ராஜாங்கம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல் வந்தாலும் அது பொய் தான். கண்டிப்பா தமிழ்ச்செல்வி படிப்பாங்க, டாக்டர் ஆவாங்க. இதே ஊருக்கே ராஜாங்கம் ஒரு மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவமனை மூலியமா இலவச மருத்துவம் பண்ணுவாங்க. என்ன ராஜாங்கம்? ஆமா தலைவரே அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சரி ராஜாங்கம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைவர் கிளம்பிடாரு. ராஜாங்கம் உள்ள போனதும் இங்க சாவித்திரி ஈஸ்வரியும், அண்ணன் என்ன நடக்குது இங்க? ஏன்னா அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்றீங்க. அப்போ நாம பேசுறதெல்லாம் இனிமே நடக்காதா? இவ படிக்க போறாளா? சொல்லுங்கண்ணே. அண்ணே, இப்பயும் ஒண்ணு கெட்டு போறேண்ணே. நாம சொல்லி கொடுத்த மாதிரி இந்த தமிழ்ச்செல்வியை போய் இப்ப பேச சொல்லுவோண்ணே. அவளாவே இந்த படிப்புல இருந்து விளைவிக்கணும்னு சொல்ல சொல்லுவோண்ணே. அப்படி சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணே. நீ வாய்த்துன்னு சொல்லுண்ணே அப்படின்னு சாவித்திரி சொல்ல, ராஜாங்க ஒண்ணு, இல்ல சாவித்திரி, அது சரி விட்டு வராது. ஏன்னா தலைவர் சொல்லி இது வரைக்கும் நான் எதையுமே கேட்காம இருந்தது இல்லை. அவர் சொன்ன எல்லாத்தையும் சரின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எதையுமே நான் விட்டதில்லை. அப்படி இருக்கும்போது தலைவரே வீடு தேடி இதை பண்ணுன்னு சொல்லும்போது அதை பண்ணாம போனா அது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நானே வச்சுக்கிற ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடும். அதனால அவர் சொன்னதான் நடக்கும். இனிமே இதை பத்தி யாரும் குழப்ப தேவையில்லைங்க. ஈஸ்வரன்னு, என்னம்மா பேசுறீங்க? அப்போ இவ படிப்பாளா? அப்போ இவ விருப்பத்தான் இருப்பாளா? அப்ப இந்த குடும்பத்தின் இருக்க சட்டத்திட்டம்லாம் எங்களுக்கு மட்டும் தானா? அப்ப இவளுக்கு இல்லையா மாமா? சொல்லுங்க மாமா. ஈஸ்வரி, போதும் வாயை மூடு. சும்மா போட்டு ஏதாவது குழப்பிட்டே இருக்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல திட்டவட்டமா, என்னவோ நடந்து தொலையிட்டோம், அவ படிக்கணும் அவ்வளவுதான். அவ டாக்டர் ஆகணும்னு தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் சொல்றதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால அவ டாக்டர் ஆகுவா, புரியுதா? இதுக்கு மேல இதை பத்தி யாரும் இங்க பேச வேணாம். மாமா, அப்பெல்லாம் இருக்க முடியாது மாமா. அப்போ சட்டத்திட்டங்கிறது இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒண்ணு தானே. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுடைய சட்டத்திட்டத்தை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. சட்டத்திட்டத்தை மதிக்காதவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இவன் மட்டும் சொல்லுங்க மாமா, அப்ப இவளுக்கு மட்டும் புது சட்டமா? சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு ஈஸ்வரி, சாவித்திரி, எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் இங்க நடக்கும். இது நான் சம்பாரிச்ச சொத்து.
நான் சொல்றத கேட்டு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம். நான் என்ன முடிவெடுக்கணும் அது கட்டுப்படணும். அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க அப்படி இருந்தா நான் இப்படிதான் இருப்பேன். நானும் என் விருப்பத்துக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு இருக்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இப்பயே சொல்றேன், வீட்டை விட்டு நீங்களா வெளியே போயிடுங்க. இல்லைன்னா திரும்பவும் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா உங்க கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க தமிழ்ச்செல்வி சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் அப்பத்தா கட்டி பிடிச்சிடறாங்க. அப்பத்தா ரொம்ப நன்றி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வி எனக்கேண்டி ஆண்டு சொல்ற, எல்லாம் கடவுள் சித்தம்டி. உன்னை படிக்க வைக்க கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சதி பண்ணாலுங்க. ஆனா கடவுளை பாரு, ராஜாங்கம் என் புள்ள யாரு சொன்னா கேட்பாங்களோ கடவுள் அவங்க மூலியமாவே வந்து ராஜாங்கத்துக்கு மறுக்க முடியாத ஒரு கோரிக்கை போட வச்சிருச்சு இந்த கடவுள். அப்படி இருக்கும்போது தெய்வம் நான் சும்மாவாடி அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் இங்க மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஈஸ்வரி சாவித்திரியும் உச்சக்கட்ட கோவத்தை இருக்காங்க. என்ன மதனி இப்படி ஆயிப்போச்சு, தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் இனிமே அண்ணன் அதை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த குட்டச்சி படிச்சு டாக்டர் ஆக போறாளா? இவ சும்மா இருக்கும்போது இவருடைய ஆட்டம் தாங்காது. டாக்டர் மட்டும் ஆயிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் மதனி, நம்ம வேஸ்ட் தான், நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதே சுத்த வேஸ்ட் தான் மதனி அப்படின்னு சாவித்திரி புலம்ப, ஈஸ்வரி ஒண்ணு இரு சாவித்திரி, இப்ப என்ன மாமா வந்து தலைவர் சொல்லிட்டாரு, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படித்தானே, மத்தபடி ஒண்ணும் இல்லையே. ஆனா எக்ஸாம் எழுத போறது படிக்க போறது எல்லாமே அந்த தமிழ்ச்செல்வி தானே. அந்த தமிழ்ச்செல்விய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க விடாம எக்ஸாம் போக விடாம பண்ணணுமா அத்தாச்சி. அவ கை கால் நல்லா இருக்கிறது தானே இப்போ எக்ஸாம் எழுத போறா. கை காலை உடச்சு விட்டோம்னா எப்படி எக்ஸாம் எழுதுவா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு இங்க ஈஸியா சொல்ல, சாத்துவனே மதனி என்ன சொல்றீங்க, அப்போனா அவ கதையை முடிச்சிடலாங்கிறீங்களா? இல்ல அத்தாச்சி, அவ கதையை முடிச்சா அது பெரிய பிரச்சனையாகும். ஆனா அதுவே ஒரு விபத்து மாதிரி செட் பண்ணி அவ கையை காலை உடைச்சிட்டோம்னா யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவளே நினைச்சாலும் பரீட்சை எழுத முடியாது. அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுல வேலைக்காரியா எப்போதும் போல இருப்பா. நாம வேற ஏதாவது பிளான் பண்ணி அவளை இந்த வீட்டோட துரத்திடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, சாவித்திரியும் சரி மதனி அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், நான் ஒரு ஐடியா பண்றேன் அத்தாச்சி. ஐடியா பண்ணி இவ கடைக்கு போகும்போது யாரையாவது ஆளுங்களை விட்டு அடிச்சு கை காலை உடைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாமரை வந்து ஏமா ஏமா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவளை இங்கே வச்சு நம்மளே கதையை முடிச்சிடுவோமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற தாமரை? ஆமாம்மா, இவ துணிக்காய வைக்க மாடிக்க போறாள, அப்போ மாடி பல்ல தள்ளி விடலாம், இல்லைன்னா மாடில இருந்து தள்ளி விட்டுருவோம் இவளை அப்படின்னு தாமரை சொல்றாங்க. நீ சாப்பிட்டோடனே தாமரை செத்துட்டு போயிட போறாடி அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரனே ஏன் தாச்சி, அவ செத்து போனா உங்களுக்கு என்ன பயம், சாப்பிட்டோம் விடுங்க, என்ன போ அனாத நாய் தானே, இவ செத்து போனா மட்டும் யாரு கேட்க போறா, இவெல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறா? எங்கேயோ ஒரு குப்பத்துல பிறந்து வளர்ந்துட்டு இங்க வந்து இப்போ ராஜாங்கம் வீட்டுல ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காளா? இவளுக்கு ஒரு சட்டம், இவளுக்கு பிடிச்சது பண்றதுக்குன்னு ஆளுங்க. இதெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் பார்க்க பார்க்க இத்தனை நாள் நம்ம இந்த வீட்டுல இவ்வளவு மோசமா வாழ்ந்திருக்கோமே, எதுக்கு நம்மளாம் வாழ்ந்தோம் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது அத்தாச்சி. அதனால இனிமேலும் இவளை விட்டு சொன்னு வச்சுக்கேன், தினம் தினம் நமக்கு குற்றம் அடிச்சு நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும். ஒண்ணு இவளை எக்ஸாம் எழுத விடாம கையை காலை உடைக்கணும், இல்லைன்னா ஒரே தெரியா இவ கதையை முடிச்சு அந்த வீட்டு விட்டு அனுப்பணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இன்னும் 2 நாளுக்குள்ள நம்ம பண்ணி ஆகணும் அத்தாச்சி. அதுக்கான ஏற்பாடை மட்டும் நான் பாக்குறேன், அதுக்கான வழியை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் இங்க சாவித்திரி உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ச்செல்விய என்ன பண்ணலாம் அப்படின்னு.